இப்போதைக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல மிகப்பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தாங்க. ஆமாங்க, பொங்கல் அப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்துட்டு தமிழோட மிகச்சிறந்த பண்பாடு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய மிகப்பெரிய வீரமா கருதப்படுறதும் ஜல்லிக்கட்டு தாங்க. நிலத்தை உழுவது காளை மாடு. அந்த காளை மாடு சிரித்துக்கிட்டு வரும்போது அதை எதிர்த்து நின்று அடக்கிறவன் தான் வீர அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழர்கள்ல ஒரு மிகச்சிறந்த பண்பாடு இருக்குங்க. அதுக்காக வந்துட்டு இன்ன வரைக்கும் நம்ம போராடி தான் வந்துட்டு இருக்கோம். ஆமாங்க, பல பேர் வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்படும் இந்த போராட்டத்துக்கு எதிராக மிகப்பெரிய குரல் வந்துட்டு வலுவாக வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, இப்ப தமிழ்நாட்டுல பல மூலமுடுக்கல் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கோரிக்கைகளை முன்வைச்சு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நம்மளுடைய அரசியல் கட்சிகள் கூட வந்துட்டு இப்போ மத்திய அரசு கிட்ட உச்சநீதிமன்றத்துக்கிட்ட வழக்கு போட ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு உச்சநீதிமன்றத்திலயும் சரி, நமக்கு ஆதரவு அளிக்காத பல பேரும் சரிங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றத குறியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, கண்டிப்பா வந்துட்டு நாங்க ஜல்லிக்கட்டு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் ரொம்ப விடாப்பிடியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து அப்பப்போ உச்சநீதிமன்றம் வந்துட்டு சில வாக்குவாதத்துல ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, சமீபத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டுல ஒரு காளைக்கு பதிலா சிங்கத்தை அப்படி இல்லைன்னா புலியை வச்சு அடக்குங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? அதுக்கு வீடு கொண்டு நம்ம ஆளுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி ஒரு மனிதன் வீட்டுல வந்துட்டு சிங்கத்தையோ புலியோ அடக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டர் போடுங்க, அப்ப நாங்க கண்டிப்பா ஈஸிலி ஒரு சிங்கத்தை கூட அடக்க ரெடியா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு பிரச்சனை? ஜல்லிக்கட்டு நடத்துறதுல அவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் தெரியல. ஆனா ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நாங்க நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் விடாப்பிடியா இருந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய வியன்னா அதுதான் அடங்கியிருக்கு. சமீபத்தை கூட வந்துட்டு ஆர்யா ஜல்லிக்கட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. அதனாலவே வந்துட்டு ஆர்யாவுக்கு பல பேர் வந்துட்டு எதிராக நின்று வந்துட்டு இருக்காங்க. உனக்கு என்ன தெரியும், நீ கேரளாவில இருந்து வந்திருக்க, தமிழான எங்களுக்கு மட்டும்தான் ஜல்லிக்கட்டு பத்தின அருமைகள் எல்லாம் தெரியும், உனக்கு எதுவுமே புரியாதுன்னு சொல்லிட்டு ஆர்யாவுக்கு எதிராக கூட இப்ப பல குறைகள் வந்துட்டு இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்லங்க, தை மாசம் 16ஆம் தேதி பொங்கல் வரப்போது, அடுத்த நாளாவே வந்துட்டு மாட்டு பொங்கல் வரும். அந்த மாட்டு பொங்கல்ல கண்டிப்பா வந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்தி தருவோம் தமிழக மக்கள் உறுதியா இருக்கிறத யாராலும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் வந்தாலும் ஓகே, எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.